வணக்கம். அன்பான கும்பராசிக்காரர்களே, 2026ஆம் ஆண்டு உங்கள் பொறுமை, ஒழுக்கம் மற்றும் நீண்டகால திட்டமிடலின் பலனை காணும் ஒரு ஆண்டாக அமையும். உங்கள் வாழ்க்கையின் அனைத்து துறைகளுக்கான முழுமையான ஜோதிட வழிகாட்டியை இங்கே தருகிறோம். 2026இன் முக்கிய கிரக தாக்கங்கள். சனி உங்கள் ராசி அதிபதியாக 2ஆம் வீட்டில் நிதி மற்றும் குடும்ப வாழ்க்கையில் கவனம். குரு ஆண்டின் முதல் பாதி கல்வி மற்றும் அறிவுத்துறையில் சக்தி வாய்ந்தது. ராகு முதல் வீட்டில் தனிப்பட்ட வளர்ச்சி மற்றும் மாற்றங்களின் ஆண்டு. ஆரோக்கியம் கவனமாக இருங்கள். 2026ஆம் ஆண்டு உங்கள் ஆரோக்கியம் சற்று சவாலானதாக இருக்கும். சனி மற்றும் ராகுவின் தாக்கம் காரணமாக முழு கவனம் அவசியம். சனி மற்றும் ராகுவின் தாக்கம் காரணமாக உணவு பழக்கத்தில் கட்டுப்பாடின்மை ஏற்படலாம். வறுத்த மற்றும் உலர்ந்த உணவுகளை தவிர்க்கவும். டிசம்பர் 5க்கு பிறகு ராகுவின் தாக்கம் அதிகரிக்கும். அப்போது ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் எடுக்கவும். ஜூன் 2 முதல் அக்டோபர் 31 வரை குருவின் தாக்கம் பலவீனமாக இருப்பதால் இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். சத்தான மற்றும் சீரான உணவு முறையை கடைபிடியுங்கள். ஆரோக்கியத்தை இலகுவாக எடுத்துக்கொள்ளாமல் தினசரி சிறிய பயிற்சிகள் முக்கியம். கல்வி சாதனைகளின் ஆண்டு. இந்த ஆண்டு உங்கள் கல்வி வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும். குருவின் ஆசிர்வாதம் உங்களுடன் உள்ளது. ஜூன் 2 வரை குருவின் முழு ஆதரவு உள்ளது. இந்த காலகட்டத்தில் ஆராய்ச்சி மற்றும் போட்டித் தேர்வுகளில் சிறந்த வெற்றி பெறலாம். உங்கள் அறிவுத்திறன் மற்றும் சிந்தனை சக்தி வலுப்படும். ராகுவின் தாக்கம் காரணமாக சில நேரங்களில் கவனம் சிதறலாம். விடாமுயற்சியே வெற்றிக்கான விசை. இலக்கை நோக்கி தொடர்ந்து முயற்சிக்கவும். உங்கள் கடின உழைப்பு நிச்சயம் பலன் தரும். ஆசிரியர்களின் வழிகாட்டுதலை பின்பற்றுங்கள். வணிகம் மற்றும் தொழில் பாதுகாப்பான முன்னேற்றம். இந்த ஆண்டு உங்கள் தொழில் வாழ்க்கை சராசரியாக இருக்கும். ஞானமான முடிவுகள் முக்கியம். பொறுமையாகவும் அர்ப்பணிப்புடனும் இருப்பவர்களுக்கு வேலை பாதுகாப்பாக இருக்கும். ரிஸ்க் எடுப்பதை தவிர்க்கவும். அலுவலக அரசியலில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. ஜூன் 2 முதல் அக்டோபர் 31 வரை புதிய தொடர்புகள் ஏற்படுவதால் எதிர்காலத்தில் பலன் தரும். உங்கள் வேலையில் கவனம் செலுத்துங்கள். மூத்தவர்களின் ஆலோசனையை கேளுங்கள். உங்கள் திறமையை நிரூபிக்க இந்த ஆண்டு நல்ல வாய்ப்பு. நிதி வாழ்க்கை வருமானம் நல்லது, சேமிப்பு சவால். கும்பராசிக்காரர்களே, 2026 நிதி ரீதியாக கலவையான ஆண்டாகும். குருவின் ஆசிர்வாதம் காரணமாக நல்ல வருமானம் கிட்டும். சனியின் தாக்கம் காரணமாக சேமிப்பதில் சிரமம் ஏற்படலாம். தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துங்கள். அக்டோபர் 31க்கு பிறகு லாபம் அதிகரிக்கும் வாய்ப்புள்ளது. பட்ஜெட்டை தயார் செய்யுங்கள். வருமானம் நல்லதாக இருந்தாலும் செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்பை வளர்த்து கொள்ளுங்கள். காதல் வாழ்க்கை இந்த ஆண்டு உங்கள் காதல் வாழ்க்கை நல்லதாக இருக்கும். ராகுவின் தாக்கம் காரணமாக பரஸ்பர சந்தேகங்கள் ஏற்படலாம். விசுவாசமாகவும் நேர்மையாகவும் இருப்பது நல்லது. திருமண வாழ்க்கை திருமணம் செய்து கொள்ளாதவர்களே, ஜூன் 2க்கு முன்பு உங்கள் திருமண வாய்ப்புகள் அதிகம். இந்த காலகட்டத்தில் நிச்சயதார்த்தம் நடக்க வாய்ப்புள்ளது. திருமணம் ஆனவர்களுக்கு டிசம்பர் 5க்கு பிறகு ராகுவின் தாக்கம் காரணமாக சிறிய பிரச்சனைகள் ஏற்படலாம். உறவுகளில் நம்பிக்கை வளர்ப்பது முக்கியம். சந்தேகங்களை வளரவிடாமல் பேசி தீர்த்து கொள்ளுங்கள். குடும்பம் மற்றும் சொத்து சவாலானதாக இருக்கலாம். சனியின் தாக்கம் காரணமாக குடும்ப உறுப்பினர்களுடன் சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். நிலம் மற்றும் வீடு போன்றவற்றில் நல்ல வாய்ப்பு உள்ளது. ஆனால் சர்ச்சைக்குரிய சொத்துக்களை வாங்குவதை தவிர்க்கவும். வாகனம் வாங்க இந்த ஆண்டு நல்லது. ஆனால் புதிய வாகனத்தை கவனமாக ஓட்டவும். குடும்பத்தில் அமைதியை நிலைநாட்ட ஒருவருக்கொருவர் கவனித்துக் கொள்வது முக்கியம். சொத்து வாங்கும் முன் முழு விசாரணை செய்யுங்கள். பரிகாரங்கள் கழுத்தில் வெள்ளி ஆபரணம் அணியுங்கள். தினமும் நெற்றியில் பால் பொட்டு இடுங்கள். துறவிகள் மற்றும் முனிவர்களுக்கு சேவை செய்யுங்கள். அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகள். 2026 கும்பராசிக்காரர்களின் தொழில் வாழ்க்கை எப்படி இருக்கும்? சாதகமாக இருக்கும். கடின உழைப்பிற்கு ஈடான பலன் கிட்டும். கும்பராசியை ஆளும் கிரகம் எது? சனி என்பவரே கும்பராசியின் அதிபதி. கும்பராசிக்காரர்கள் 2026 புதிய வாகனம் வாங்கலாமா? ஆம், சாதகமான நேரம். ஆனால் கவனமாக ஓட்டுங்கள்.